இருக்கிறார். என்னுடைய அண்ணனை கை கால்களை எல்லாம் துண்டித்து விட்டீர்கள். ஒரே பானத்தை விட்டு அவர்கள் உயிரை வாங்கி விடுங்கள். ஏன் தாமதம் செய்கிறீர்கள்? அப்படியா? ஆனால் கேள்வி சொல்றேன். அண்ணனாகிய கும்பக்காரனே, ஒரே கை பானத்தால் அவனை திருத்தரத்து கடலிலே போட்டு விடுகிறேன். ஆனால் ஸ்ரீராமச்சந்திரா, விதியை யாராலும் வெல்ல முடியாது. அரக்கர் குலத்தில் பிறந்திருந்தாலும் அரக்கர் குலத்தில் பிறந்தவர்களுக்கு சொர்க்கம் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் எங்களுடைய அண்ணனோ கும்பகர்ணன் உன்னுடைய கரத்தால் மாண்டதா அவனுக்கு வைகுந்த பதவி கிடைத்தது. இதோ சொர்க்கத்தில் என் அண்ணன் திளைத்திருக்கிறான். இப்பொழுது ராமனும் சீதை ஒருவருக்கு ஒரு தர்க்கம் செய்வதுங்க.
என் கண்மணி சீதையானை காம கணையால இந்த மன்னனான ராவணனுக்கு கண்கள் எல்லாம் சோர்வையாகிறது. கட்டி அணைத்து என் கண்ணத்தில் ஒரு முத்தம் வைக்க மாட்டாயா? அடி பத்தினிட்ட சாபம் உனக்கு பலிக்காமல் போகாது. சண்டரா சண்டரா பத்தினியாம் என்னிடத்தில் தகாத வார்த்தைகள் பேச வருகிறாய். உன் நாடு நகரம், உன் மகன் தம்பிமார்கள் எல்லோரும் மாண்டு விடுவார்கள். நீ நாசமா போய்விடுவ. சீதா அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம். இப்படியாக தானே இப்பொழுது மேட்டுத்தெருவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தம்மண்ணன் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய சொந்த பந்தங்களுக்கோ என்னுடைய தாய் தகப்பனுக்கோ இந்த மேடையிலே நமக்கு முன்னால நாடகமான அத்தனை பெரியோர்களும் அத்தனை கலைஞர்களுக்கும் சேர்ந்து ஒரு வாழ்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவருக்காக ஐயேலோ அவர் ஆடு சமையல் பாடு சமையல் பெரியவருடைய பெயர் சொல்லி வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். சாதாரண பாரதத்தின் பிச்சத்திற்கு கொடுக்க மருந்து ஞான மலையாவர ஒரு அண்ணன் தம்பி மாமன் வைத்தன் கூட்டம் கொலையாவர் என்றும் இஷ்டதேவதை காளியம்மன் சடங்கு புரியாக சொல்வார்கள். மேலும்
இந்த நாடகத்தை பாராட்டி பிலியப்பா அவர்கள் யாரு மீண்டும் பிலியப்பா அவர்கள் வருடா வருடம் நம் நாடகத்தை கண்டுகளித்து நாடகத்துக்கு அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு அண்ணன் தம்பி மாமன் வைத்தன் போட்டு கொள்ளையாமல் வட்டி பெருகி பால் பான பொங்கி அந்த மாதேஸ்வரர் சன்னதி எப்படி வளருதோ அப்படி குடியாக வளர வேண்டும். இப்படியாகவே சீதையிடம் விடைபெற்றுக் கொண்டு ராவணன் யுத்தத்திற்கு செல்லும் பொழுது இந்திரஜித்தை வர சொல்லுவது காண்க. இந்திரஜித்து
சொன்னால்தான் தெரியும் மகாராஜா. என் தந்தை யார் என்று தெரியுமா? அதுவும் சொன்னால்தான் தெரியும் மகாராஜா. உன்னை எடுக்க தனபால் தெரியாது. சரி சொல்றேன். என் பேர் இந்திரஜித். அதுதான் என்னடா? இன்னொரு பேர் மேகதூதன். மேகதூதன். ஆமா. என் தந்தையோ ஆ, மேகநாதன். என் தந்தையோ ராவணேஸ்வரன். ஆ, இப்பொழுது ஆ, என் தந்தை ஆ, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆ. என்னை கூப்பிட்டுருக்காங்க. அப்படியா? எனக்கு ஒன்றும் சொல்லவே இல்லையே. உனக்கு வந்து எத்தனை பார்த்து சொல்லுவாங்க. ஐயோ. சரி நான் போய் வருகிறேன். சரி போயிட்டு வா. அகந்தாம் செய்து பெற்ற தந்தையே லங்கை மூர்த்தி. அகந்தாம் செய்து பெற்ற தந்தையே லங்கை மூர்த்தி. உமதை அழைப்பதால் கருணையால் ஓடி வந்தேனே. அப்பா தந்தை என்னை அழைத்த காரணம் என்னவோ அப்படியா? உனக்கு ஏன் கேள்வி மகனே? சொல்லுங்க. அந்த நந்தி திருவடி படித்ததா நீ என்றென்றும் கொஞ்சி மல மகிழ்ந்து வாழ்வை பெற்று உண்மைதான் சந்தோஷமாக வாழ்வையப்பா. உமது ஆசை எனக்கு எப்பொழுதும் இருக்கும் தந்தையே. ஆமா தந்தையே. மகனே உன்னை எதற்காக அழைத்தேன் என்றால் ஆனால் தந்தையே மகனே சொல்லுங்க. உன்னை எதற்காக அழைத்தேன் என்றால் அந்த மாநிலமான ராமன் லட்சுமணன் இவர்கள் அந்த சீதையை நான் சிறையெடுத்து வந்தேன். தண்டகாரணி வனத்திலிருந்து அந்த சீதையை மீட்டிச் செல்ல சுக்ரீவனுடைய உதவியை நாடி அந்த ராமர் லட்சுமரும் சுக்ரீவனுடைய 7 ஏக்கர் கோடி 17 ஏக்கர் கோடி சேனையை வானற்படையை குரங்கு படையை கூட்டிக் கொண்டு இங்கு யுத்தம் செய்து அந்த சீதையை மீட்டிச் செல்ல வந்தார்கள் மகனே. அந்த நேரத்தில் உன் சித்தப்பாவாகிய கும்பகர்ணனை சண்டைக்கு அனுப்பி வைத்தேன். அந்த மானிடர் ராமனும் லட்சுமணும் உன் தந்தை சிறிய தந்தையை கொண்டு விட்டார் மகனை. நீ மானா ஜானங்களை கற்றவன், மோகல் மண்டலத்திலிருந்து யுத்தம் புரியக்கூடியவன், வானத்தை விடக்கூடியவன் மகனே. இப்பொழுது இந்த மானிடர்களை அறுத்து வானத்தை விட்டு புகழ்ச்சி செய்ய வைத்து ஒரு முறை கூட அப்படியே ஆகட்டும் தந்தையே. நான் சென்று வருகிறேன். அந்த மாநிலரையும் அந்த குரங்கு படைகளையும் ஜெயம் பெற்று வருகிறேன். எதிர்த்து அனுமந்தம் சுத்தம் செய்வது காண்க. கருமுருகே அனுமந்த சொல்ல கேளாய். கருமுருகே அனுமந்த சொல்ல கேளாய். கண்டவுடன் பல்லை இழித்து வாயில் நின்று இருமாந்து தலையசித்தால் அவன் வந்து பயந்து ஓடி விடுவதுண்டோ? வளைக்கிறேன் வாடா, பாடத்தை பிறக்கிறேன் மூடா.
என் வானத்தால் உங்கள் மார்பை குறைக்கிறேன் பாரு. முறுக்குன்னு இருக்குது கவர்மெண்ட். ஜெகஜாலம் பெற்றவனுக்கு ஜெகஜாலம் உன்மேல் அம்புகளை விடுகிறேன் பாரடா. இப்படியாக தானே அனுமந்தனும் இந்திரஜித்தும் ஒருவருக்கொருவர் வெற்றி தோல்வி இல்லாமல் யுத்தம் செய்ததைக் கண்டு அனுமந்தனை நிறுத்தி விட்டு லட்சுமணன் இந்திரஜித்து மீது சண்டைக்கு வருவது காண்க.
செய்தால் ஆயுதங்கள் தான் வீணாகிவிடும். உண்மைதான். நாகபானம் இருக்கிறது. இந்த நாகபானத்தை விட்டு அந்த விஷத்தால் அந்த படைகளை கட்டி போட்டு விடுகிறேன் என்று சொல்லி இந்திரஜித்தானவன் நாகபடம் எடுத்து வர சென்றிருக்கிறார். நாகபாம்பே விளையாடு பாம்பு, அந்த மாதிரி பாம்பு சாமி. அது அன்பு ஓம் நம சிவாய, ஓம் நாராய நமஹ. மதானினே சர்வபூதினி போற்றி, ஐயும் கிளியும் சவ்வும் போற்றி. ஓம் சிவ சிவ ஹர ஹர போற்றி. ஓம் சிவ சிவ ஹர ஹர போற்றி. ஹரே நாராயணனே, நான் யாருக்கு இந்த அம்பை விடுகிறேனோ அவர் மார்பை கொலைக்கிறேன். அப்படியா? சரி, தொலைச்சிடுறேன். எல்லாரையும் பூர்ச்சை செய். சரி சரி சரி. பானம் தொலைஞ்சு போச்சா? விடுத்தேன் பாராய், நவமாசம் கொடுத்தேன் பாராய். என்னிடம் நீ போட்டிக்கு வருகிறாயா? இப்பொழுது எப்படி கிடைக்கிறாய் பாருங்கள். இப்படியாகவே இந்திரஜித்தானவன் நாகபானத்தை விட சுக்ரீவன், அனுமந்தன், அங்கதன், நீலன், குமுதன் அனைவரும் மைத்து போட்டு விழுந்துவிட்டார்கள். இப்பொழுது அவர்களை பார்த்து ஸ்ரீராமனானவர் நம் படைகளை எல்லாம் மாண்டு விட்டது என்று புலம்புகிறாங்க. அங்கே பார்த்ததே இல்லை. ஐயா, என்ன சாமி பண்றது? என்ன சாமி பண்றது? ஓ அப்பா, சாமி 2 நாளா பரவாயில்ல தானே சொல்லிட்டு சரி சாமி. எனக்கு மகாதேவமே, ஆவியாகி இந்திரஜித்தானவன் நாகபானத்தை விட்டு என் படையிலெல்லாம் அடித்து
என்ன செய்வது? அனுமந்தா நீயே போயிட்டியா? அந்த கடலையே தாண்டி கடலையே தாண்டி சீதை இருக்கின்றாள் என்று சொல்லி கொண்ட கல்யாண ஆனால் கேள்வி சிறிதாமச்சந்திரன் ஆனால் கேள்வி தம்பிமார்களும் கொடைகளை மாட்டு விட்டார்கள் என்று கவலைப்படுகிறீர்களா? இல்லவே இல்லை. இது ராட்சதனுடைய மாயை. இவருடைய நாகபாலத்தை விட்டு இவர்கள் அனைவரையும் மூச்சேடி செய்திருக்கிறார். நீங்கள் உடனே கருடனை நினைத்து தவறு இருந்தால் அந்த கருடனிடத்தில் இருக்கக்கூடிய பச்சைமணியை கண்ணில் காட்டினால் போதும், இவர் படையெல்லாம் வென்று விடுவார்கள். அப்படியா? கருடனுக்கு தவறு இல்லை. அப்படியா? செத்து போன Oh,
மருந்து கிடைச்சுன்னு பார்ப்போம். திரும்புறாங்க. ஆனா உங்களிடம் இருக்கும் நவமணியை லட்சமணியை காட்டினார். இவர்கள் எழுந்து விடுவார்களாம். விபசம் சொன்னார். சீக்கிரமாக அப்படி ஒரு சுற்றி போக மாட்டோம். நானும் போட சுத்துறேன். இப்படியானதானே கருடன் வந்து பச்சை மணியை நிழல் பட்டவுடனே படைகள் எல்லாம் எழுந்து வல்ல சேனைகளும் அங்கதன் குமுதன் என்று சொல்லக்கூடிய எல்லா சேனைகளும் எழுந்து விட்டார்கள். இது தெரிஞ்சுட்டா எனக்கு செத்து போன ஆயாத்துக்கு கூட்டு வந்திருப்பேன். எனக்கு தெரியவே தெரியாது. அவருக்கு தான் தெரியும். அடே லட்சுமணா, நான் விட்ட பானம் உன்னை மூர்ச்சையடைய செய்தது. அதை நீ கருடனால் எடுத்தேன் என்று கர்வம் பேசுகிறாயா? வாடா லட்சுமணா, வாட்டு வேண்டி போடவே. வாடா லட்சுமணா, வாட்டு வேண்டி போடவே. தகுந்த புத்தியை சொல்லி விந்தையாக சீதை மாதா விட்டுவிட சொல்லுடா, இல்லை என்றால் நீ கெட்டுடுவாய். இல்லடா யுத்தம் செய்து எனக்கு களைப்பாக உள்ளது. இப்பொழுது என்னிடம் உள்ள பிரம்மாஸ்திரம் மந்திரத்தை உபதேசித்து இந்த லட்சுமணனை கொள்ளலாம். சரி, யூஸ் பண்ணி கொடுத்தா எல்லாருக்குமே தான் நல்லா
செத்து மடிய வேண்டும். அப்படியாகட்டும். 14 ஆண்கள் உண்ணாமல் உறங்காமல் இருந்தேன் என்று வெறுப்பை சொல்ல வேண்டாம். 14 ஆண்கள் உண்ணாமல் உறங்காமல் இருந்தேன் என்று வெறுப்பை சொல்ல வேண்டாம். மன்னவரும் மின்னவரும் கண்டு நடுநடுங்க கொடிய மதவேறி படியில் நின்று வெடிக்க ரசாத்திரம் விட்டேன் பாராமா. என்னிடம் போட்டிக்கு வரவிடாது. மறுபடியும் பிரம்மாஸ்திரத்தை விட்டு படைகளை எல்லாம் மூர்ச்சையாக இருக்க ஸ்ரீராமன் மறுபடியும் வந்து புலம்புதுங்க அங்க. அப்படியாகட்டும். ஏங்க மத்தாளுக்காரரு மறுபடியும் பாவியாகி வந்துட்டு பிரம்மாஸ்திரத்தை வைத்து உங்களை மதிப்பிட்டாய் என்ன செய்வது? ஆனால் கேளும் ஸ்ரீராமச்சந்திரரே, சொல்லும் விபூஷணரே. நமது சேனைகள் எல்லாம் விழுந்து மாண்டு விட்டது என்று கலக்கப்பட வேண்டாம். யாரும் சாகவில்லை, அனைவரும் மூச்சையாக இருக்கிறார்கள். இப்பொழுது நான் அனுமந்தனை எழுப்பிவிடுகிறேன். ஆனால் கேளும் அனுமந்தா, இதோ இங்கே தெரிகிறது சஞ்சீவி மலை. அதிலே சஞ்சீவி குச்சி ஒன்று கொண்டு வந்தால் போதும், இந்த பிரம்மாஸ்திரத்தில் விட்ட பானம் மயக்கம் எல்லாம் தெரிந்து படையெல்லாம் எல்லாம் எழுந்திருப்பார்கள். இதோ நீங்கள் சீக்கிரமாக சென்று சஞ்சீவி மலையில் சென்று சஞ்சீவி எழுத்துவார்கள். ஆனால் கேளும் விபூஷணரே, தகவலையே கிடக்கிறேன் மேலும் நமது நாடகத்தை பாராட்டி வாத்தியார் என்று சொல்லக்கூடிய நடராஜ் அவர்கள் நமது கோயிலை கட்டி கொடுத்தவர், தேர் செஞ்சு கொடுத்தவர். அவரு ஆடு சமையல் பாடு சமையல் விடியுடைய நாடகம் பார்க்கக்கூடியவர். அவரு இந்த லோகம் விட்டு சத்தியலோகம் சாமி பாதம் சேர்ந்து விட்டார். அதனாலே தாயாகி லட்சுமி அம்மாவும் இந்த லோகம் விட்டு சத்தியலோக சாமி பாதம் சேர்ந்ததுனாலே அவருடைய மகன்கள் ரவியும் சரவணனும் ஆடு சமையல் பாடும் சமையல் கண்டிப்பாக நம் தந்தை தாய் பெயர் விலக வேண்டும் என்று சொல்லி கெட்டிவராக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். தசாதாரி பார்லவத்தி குருச்சத்திரவள்ளி ஒரு காஞ்சான் கொடுக்க மறுகாஞ்சான் மலை அவனத அவர் அண்ணன் தம்பி மாமன் வைத்தல் கூட்டம் குறையாமல் என்று சுகமாக நமது காளியம்மன் சன்னதி எப்படி வளர்கிறதோ அப்படி அவருடைய குடியாக வளர்ந்த சுகோஜே. மேலும் மதல்முத்து அவர்கள் நம்ம சிலுவை நகரத்துக்காரர் விடிய விடிய நாடகத்தை பார்த்து நம் கூடவே இருந்து நாடகத்தை ரசித்து அன்பளிப்பாக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் அண்ணன் பட்டி பெருகி பால் பானை பொங்கி அண்ணன் தம்பி மாமன் வைத்த கூட்டம் குறையாமல் நமது 100 மாத கோயில் எப்படி வளர்கிறதோ அப்படி அவருடைய குடியாக வளர வேண்டிய சுகோஜயம். இப்படியாக தானே அனுமந்தனானவன் சஞ்சீவி மலையை தேடி போகும் அங்க
முழுக்கில் இருந்தவரு கொஞ்சம் சஞ்சமலை வந்து விட்டோம். சஞ்சமலை வந்து விட்டோம். சஞ்சம் எதுவென்று தெரியவில்லை. எடுத்து செல்லலாம். இப்படியாகதானே அனுமந்தனானவர் சஞ்சீவி மலைக்கு சென்று சஞ்சீவி என்றால் எது என்று தெரியாது. அதனால் அந்த மலையை வேரோட பிடுங்கி வேகமாக ஆகாயத்தில் பறந்து வந்து சஞ்சீவியை மலையை கண்ணில் காட்டிய உடனே ராமர் முதல் சேனையெல்லாம் தூங்கி எழுந்தவர்களைப் போல எழுதுங்க அங்க. இப்படியாக தானே ராமர் முதல் சேனையெல்லாம் எழுந்தவுடனே இந்திரஜித்தானவன் கையில் இருந்த அஸ்திரங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது. அதனால் இப்பொழுது தண்ணீருக்குள்ளே ஒளிந்து கொண்டு நிகும்ப மலையாகம் செய்து கொண்டிருக்கிறார். வார்த்தைக்கு அடங்கி கண்ணுறங்காம கடுப்பசி நீக்கியது உண்மை என்றால் மூடனின் தலையை அறுத்துவிடு. ஓமையும் கிளியும் செய்யும் போற்றி போற்றி. இப்பொழுது இந்திரஜித்தானவன் நிகும்ப மலையாகம் செய்து கொண்டிருக்கிறான். இன்னும் சிறிது நேரமாகி நீ வேகம் முடிந்து அடைவிட்டால் அவருடைய படைகள் எல்லாம் எழுந்துவிடும். நம்ம அவரை ஜெயிக்க முடியாது. சீக்கிரமாக தண்ணீருக்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த இந்திரஜித்தை இழுத்து வா பாடுவன் தான்.
இப்பொழுது இந்திரஜித்தோ மாயாவி அவன் நிகும்பமலை யாகத்தை முடித்து விட்டால் நீங்கள் யாரும் போர் செய்ய முடியாது. இப்பொழுது அனுமாரானவர் நிகும்பமலை யாகத்தை கலைத்து வெளியே தண்ணீரிலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். நீ நீ நேரத்தை வீணாக்காமல் சக்கரத்தை எடுத்து அவன் தலையை அடித்து விடு. சக்கரத்தை எடுத்தால் லட்சுமணா, சக்கரத்தை எடுத்தால் சத்திரம் தரணா தரணா சக்கரத்தை நித்ததர தரணா சக்கரத்தை எடுத்தால் இந்திரஜித்தின் தலையையும் மறுத்தார். இப்பொழுது சக்கரத்தை விட்டு இந்திரஜித்தின் தலையை அறுத்து விட்டோம். இனி யார் வருகின்றாரோ பார்க்கலாம். இப்படியாகதானே இந்திரஜித்து மான செய்தி காதில் கேட்டு ராவணன் புலம்புவதுங்க. அங்க மேலும் நமது மாற்றலை கிராமத்திலே அதிபதியாக ஆண்டு சாமிபாதம் சத்தியலோகம் சாமிபாதம் சேர்ந்த சின்னப்பி அவர்கள் ஆண்டு விட்டதால் அவருடைய மனைவியை கெப்பாதேம்மா தன்னுடைய கணவரின் பெயர் ஆடு சபையில் பாடு சபை நாலாறு தெய்வ சபையில் விளங்க வேண்டும் என்று சொல்லி எட்டுவராக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். தசாதாரி பாரதத்தின் குறிச்சத்தினுடைய ஒருக்காஞ்சான் கொடுக்க மறுக்காஞ்சான் மலையா வளர அவர் அண்ணன் தம்பி மாமன் வைத்தின் கூட்டம் குலையாமல் மாதேஸ்வர் சன்னதி குறியாக விளங்க சுகோஜயம். மேலும் இப்படியாக தானே இந்திரஜித்து மாண்டவுடனே ராவணனானவன் மயில் ராவணனை வர சொல்லுவதுங்க. ஐயா கண்டானாக இந்த வேலை வந்திருக்காரையா. ஐயா வீர சூர